இந்த மண்ணில் மறக்க முடியாத மாபெரும் வீரர் சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி மட்டும் தோன்றவில்லை என்றால் பாரதத்தின் வரலாறு வேறு விதமாக மாறியிருக்கும். இறைவன் அருளிய கருணையால் வந்த மாவீரன் சிவாஜி. அவனுடைய குருநாதர் சமர்த்த ராமதாசர். அவர் சொல்லித்தான் எல்லாமே செய்வார். ஒரு முறை சிம்மக்கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார் சிவாஜி மன்னன். மத்தியான வேளை. கட்டுகின்ற தொழிலாளிகள், கொத்தனாறு, கையாள் எல்லாருமே சேர்ந்து வரிசையாக சாப்பிடுவாங்க. ஒரு 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. மன்னன் சிவாஜியும் பக்கத்தில் ராமதாசரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிடுகிற போது சிவாஜி பார்க்குறார், 1000 பேர் சாப்பிட்றாங்க, எல்லாம் நம்ம போடுற சாப்பாடு, எல்லாம் நம்ம போடுற, அதாவது அவரை நினைத்து நாம் போடுற சாப்பாட்டை தானே இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் ஆணவம். சாப்பிட்டு முடித்ததும் ராமதாசர் கூப்பிட்டார், சிவாஜி இங்கே வாப்பான்னார். 2 பேரும் கொஞ்சம் தூரம் போனாங்க. கொஞ்ச தூரத்தில் ஒரு பாறாங்கல் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சிறிய பாறாங்கல் இருந்தது. சிவாஜி, இந்த சிறிய பாறாங்கல்ல தூக்கி உன்னால் எவ்வளவு பலமாக போட முடியுமோ அவ்வளவு பலமாக அந்த பெரிய பாறாங்கல் மீது போடுன்னார். சிவாஜி தூக்கி அப்படி போட்டார். அந்த பாறாங்கல்லுக்குள்ளிருந்து ஒரு தேரை வெளியே குதித்தது. ராமதாசர் சிவாஜிக்கு தோளை தட்டினார், நீ எவ்வளவு பெரியவன் சிவாஜி, இந்த தேரைக்கு கூட சாப்பாடு கொடுத்துருக்கிறா பாத்தியா, இந்த தேரைக்கு கூட நீ சாப்பாடு கொடுத்துருக்கிறா பாத்தியான்னா. சிவாஜி அறிவார்ந்த சிஷ்யன், காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். அவர் என்ன சொல்லுகிறார், இந்த கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்கிறதே, அதற்கு உணவு கொடுத்தது நீயா? அனைவருக்கும் தருபவன் அங்கே இருக்கிறான், இங்கே அம்பிகை என்ற பெயரில் எழுந்தருளி இருக்கிறாள், உனக்கு என்னடா ஆணவம்? ஆகவே துணிவு என்பது ஆணவத்தையும் தரும். நல்ல குருநாதர் இருந்தால் அந்த ஆணவம் அகன்று போகும். மறந்து விடாதீர்கள், சிவாஜி அரியணை ஏறிய போது அவர் அரியணையில் அமரவில்லை. தன்னுடைய குருநாதர் எழுதிய தாசபோதம் என்ற நூலைத்தான் அரியணையில் வைத்து ஆட்சி செய்தார் என்பது அவருடைய பணிவுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. குருநாதர் சொன்னார், அப்பா நீ எனக்கு குருதட்சணை தரல, உங்ககிட்ட கேட்கலாம் அல்லவா? அவர் சொன்னார், இந்த ராஜ்யமே உங்களது, நீங்கள் அரியணையில் அமருங்கள். வேண்டாம், நான் அதற்கு வரல. ஆனால் குருதட்சணை என்ன தெரியுமா? உன்னுடைய நாட்டில் இருக்கிற மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது ராம் 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 என்று சொல்ல வேண்டும். இதுதான் எனக்கு தருகிற குருதட்சணை. இன்றைக்கும் நீங்கள் மகாராஷ்டிரத்தில் போனால், ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ராம் ராம். விடைபெற்று போகிற போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ராம் ராம். இந்த ராம மந்திரம் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் சிவாஜி செய்தார்.